Hi everyone, welcome back to my channel Nosey's Handwork. இன்றைக்கி வந்து ஆல்ஃபபெட் சீரீஸில் நம்ம லெட்டர் Q எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் ஆல்ஃபபெட் சீரீஸ் அப்படின்னு போட்டிருக்கிறேன். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். நீங்கள் அதில் வந்து அந்த ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஒரு உல்லன் நூல். நான் வந்து 100% அக்ரலிக் யான். என்னோட மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்டில் நான் 100% அக்ரலிக் யான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட், இந்த ஆல்ஃபபெட் சீரீஸ் எல்லாத்துலேயுமே நான் யூஸ் பண்ணுற ஹூக் சைஸ் வந்து 3.5 mm. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மெட்டீரியல் யான் நீடில் அண்ட் சிசர்ஸ். ஓகே, க்ராச்செட்டிங் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறவங்க என்னோடய சேனலில் பேசிக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கை கொடுக்குறேன். ரொம்ப ஈஸி, நம்ம ஈஸியாகவே கற்றுக்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம லெட்டர் Q எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். லெட்டர் O பண்ணியிருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஃபஸ்ட் ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. செயின் 30. ஓகே, செயின் 30. 1 2 3 4 5 6 7 8 9 25 26 27 28 29 30. ஓகே, 30 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட், ஹூக்கில் இருந்து லாஸ்ட் செயின். ஓகே, அதாவது நம்ம ஸ்லிப் நாட் போட்ட ஃபஸ்ட்டு செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். பண்ணும்போது நம்மளோட செயின்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஒவ்வொரு வி ஸ்டிச்சுமே ட்விஸ்ட் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகிட்டு இப்படி பண்ணக்கூடாது. நல்லா நீட்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி இருக்கணும். ட்விஸ்ட் ஆகாமல் ப்ராப்பராக வச்சுட்டு நம்ம ஸ்லிப் நாட் போட்ட ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். ஒரு பெரிய பிக் லூப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, இதுக்கு மேலே தான் இந்த எவ்ரி செயினில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செயின் 2 1 2. ஓகே, செயின் 2 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த செயின். இப்போ நம்ம வந்து இதில் ஸ்லிப் நாட் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு இருக்க செயின்லேருந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு செயினில் 2 times டபுள் க்ரோஷே. ஓகே, வெரி நெக்ஸ்ட்டு செயினில் 2 times டபுள் க்ரோஷே. 1 2. ஓகே, 2 times டபுள் க்ரோஷே. 1 2. நெக்ஸ்ட் செயினில் 1 time டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 times டபுள் க்ரோஷே பண்ணோம். இப்போ 1 time டபுள் க்ரோஷே. ஓகே, இந்த 2 times டபுள் க்ரோஷே 1 time டபுள் க்ரோஷேவே நம்ம இன்னும் 2 times ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செயினில் 2 times டபுள் க்ரோஷே. 1 2. நெக்ஸ்ட்டு செயினில் 1 time டபுள் க்ரோஷே. ஓகே, one time double crochet. இன்னும் one more time. Next chainல 2 times double crochet. அதுக்கு next chainல 1 time double crochet. Okay. So friends, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, chain 2 போட்டுட்டு 2 times double crochet, 1 time double crochet, 2 times double crochet, 1 time, 2 times double crochet, 1 time double crochet பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 times double crochet. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஒரு ஸ்டிச்சில் மட்டும் 2 times double crochet. 1 2. ஓகே, நெக்ஸ்ட் 8 செயின்ஸுக்கு வந்து 1 time double crochet. 8 செயின்ஸுக்கு நெக்ஸ்ட் இருக்க 8 ஸ்டிச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு செயின்லையும் ஒவ்வொரு டைம் டபுள் crochet. 1 2
நீங்கள் டெய்லில் போட்ட அந்த டெய்ல் எண்டையும் சேர்த்து ஒர்க் பண்ணிட்டாலும் ஓகே, இல்லை லாஸ்ட்டாக நம்ம வந்து yarn needle வச்சு தச்சுக்கலாம். ஓகே, 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 8 டைம்ஸ் டபுள் crochet பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் டபுள் crochet 1 டைம் டபுள் crochet பேர் வந்து 4 டைம்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் செயினில் 2 டைம்ஸ் டபுள் crochet 1 2 ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஓகேவா, 1 2 அதுக்கு அடுத்த செயினில் 1 டைம் டபுள் crochet. ஓகே, 1 டைம் டபுள் crochet, செகண்ட் டைம் 1 2 நெக்ஸ்ட் செயினில் 1. ஸோ செகண்ட் டைம் அந்த செட் பண்ணியிருக்கிறேன். 2 டைம்ஸ் டபுள் crochet 1 டைம் டபுள் crochet செட். தேர்ட் டைம் 2 டைம்ஸ் டபுள் crochet in the same stitch, 1 டைம் டபுள் crochet. நெக்ஸ்ட்டில் 1 டைம் டபுள் crochet. லாஸ்ட்டாக 1 more டைம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் crochet 1 2 நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் crochet. ஓகே, ஸோ 4 டைம்ஸ் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 2 டைம்ஸ் டபுள் crochet 1 டைம் டபுள் crochet பண்ணியிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு லாஸ்ட்டாக 6 ஸ்டிச்சஸ் மட்டும் லெஃப்டாக இருக்கும். ஓகேவா, 1 2 3 4 5 6 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருந்தால் தான் நீங்கள் போட்டிருக்க ஃபவுண்டேஷன் செயின் கரெக்டு, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண எல்லா ரவுண்ட்ஸுமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மீனிங். ஸோ லாஸ்ட்டாக இருக்க 6 ஸ்டிச்சஸ்லேயுமே 1 டைம் டபுள் crochet 1 2 3 4 5 6. Okay, sixth one, last one. ஓகே, இப்போ நம்ம வந்து செயின் 1 2 போட்டோம் பார்த்தீங்களா, இந்த செயின் 1 2 இந்த செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நமக்கு வந்து அந்த ஓ ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, நம்ம வந்து இப்படி திருப்பி பார்த்தோம்னா நமக்கு க்யூ வந்து இப்படி நம்ம போட்டு ரைட் சைடு தான் நமக்கு இந்த இது இருக்கும். ஓகேவா, ஸோ நமக்கு ரைட் சைடு வர்றதுக்காக நம்ம இப்போ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 10 ஸ்டிச்சஸ்க்கு வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டிச் நமக்கு கிளியராகவே தெரியுது. இங்கே செயின் 2க்கு அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு டபுள் crochetயோட ஸ்டிச் டாப். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 செயின்ஸுக்கு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நெக்ஸ்ட் செயின் 4 நம்ம இந்த இது பண்ண போகிறோம். செயின் 4 1 2 3 4. ஓகே, செயின் 4. இப்போ ஹூக்லேருந்து செகண்ட் செயின், ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த வி ஸ்டிச் வந்து இது செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் crochet. நெக்ஸ்ட் 2 செயின்ஸுக்கு 1 டைம் டபுள் crochet 1 2. ஆல்மோஸ்ட் நம்ம க்யூ முடிக்க போகிறோம். 1 2. நெக்ஸ்ட்
இதுதான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணது. இதுக்கு அடுத்து இருக்க 2 ஸ்டிச் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2. இந்த செகண்ட் ஸ்டிச்சில் ஹூக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கியூ முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் யான் கட் பண்ணிவிட்டு நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லெட்டர் கியூ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வெயிட்டான ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக கிடச்சிரும். ஃபோல்ட் ஆகாமல் டைரி அந்த மாதிரி பெரிய புக்ஸ் அந்த மாதிரி மேலே வச்சிங்கன்னா எல்லாம் அயர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஓல்டு சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க்கில் வந்து நான் ஏலேருந்து ஓக்கு முன்னாடி வரைக்குமே போட்டிருக்கேன். என் வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். நான் வந்து அந்த ஏலேருந்து என் வரைக்கும் இந்த சேனல்லே நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த சேனல் தான் நான் இப்போ புதுசாக ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த சேனலில் தான் நான் நியூ வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோசிஸ் ஹேண்ட் ஒர்க் அஃபிஷியல் அப்படின்னு இந்த சேனலோட நேம். ஓகே, இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.